5:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்து இருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை சொல்லிதான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம அவங்கள தெரிந்து கொள்ளுகிற விதம் வேறு, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிற விதம் வேறு. அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:4. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? உலக தோற்றத்துக்கு முன்னே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே நாலாவது வசனம் மட்டும் வாசிங்க. அவருக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் உங்களை என்ன பண்றாரு? உலக தோற்றம் முதற்கொண்டு, இந்த உலகம் உண்டானதற்கு முதற்கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களை என்னைய தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார், ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னார், குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படியாக. அல்லேலூயா. குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:19 வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம முதல்ல என்ன உலகத்துல இருந்தோம். அல்லேலூயா. உலகத்தில் இருந்த உங்களையும் என்னையும் இந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? தெரிந்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து எடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 89 3வது வசனத்தை வாசிங்க. 83. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி. அல்லேலூயா. போதும். அப்ப உலக தோற்றம் முதல் கொண்டு தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி பார்த்தோம். எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற குற்றம் இல்லாத இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். இப்ப சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னா, யாரை தெரிஞ்சு கொள்றாருன்னா, உடன்படிக்கை பண்ணினவர்களை. நீங்களும் நானும் ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை பண்ணி தான் இருக்கிறோம். ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஞானஸ்தானத்துல என்ன பண்றோம்? நான் இனிமே அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி நம்மளுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த ஞானஸ்தானத்தோடு அடக்கம் பண்ணப்படும்படியாக நம்ம என்ன பண்றோம்? அன்றைய நாள்ல பாஸ்டர் நீ என்ன பண்ணுவ? இனிமேல் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். ஆமா உண்மையா இருப்பேன். சபைக்கு சங்கத்துக்கு சாட்சியா இருப்பியா? ஆமா சாட்சியா இருப்பேன். அவன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்பேன். அல்லேலூயா. முறுக்கி எடுத்தாச்சு. இப்ப பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? குற்றமில்லாதவர்களா இருக்கும்படியாகத்தான் நான் என்ன பண்றேன்? தெரிந்து கொள்றேன்னு சொல்றாரு. உடன்படிக்கை பண்ணனவங்களை நான் தெரிந்து கொள்றேன்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னார்? நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளவில்ல, நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளன்னு சொன்னாரு. எதற்காக தெரிஞ்சு கொண்டார்? குற்றம் இல்லாமல் இருப்பதற்காக. எப்படி குற்றம் இல்லாமல்? உடன்படிக்கையின் மூலமா. அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை எடுத்தாச்சு, உடன்படிக்கையும் பண்ணியாச்சு. யாரை தெரிந்து கொள்றாரு? உடன்படிக்கை பண்ணனவங்களை தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. இப்ப நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை.
ஐயா சொன்னது போல நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை. அங்க என்னதான் சொல்றாரு, நான் ஜலத்தினால அழிக்க போறேன், ஏன்னா பாவம் பெருகிருச்சு. நீ என்ன பண்ற, அப்படியா ஒரு பேழையை உண்டு பண்ணி அதுக்குள்ள நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய மருமக்கமார் எல்லாருமே அதுல என்ன பண்ணுங்க, போய் பாதுகாப்பா இருந்துக்கான்னு சொல்லி தேவனுடைய சத்தம் அங்க வெளிப்படுது. கீழ்படுறான், கீழ்பட்டுகிறான், அந்த உடன்படிக்கைக்கு கீழ்படுறான். அந்த ஜலத்துக்கு என்ன பண்றாரு, ஜலத்துக்குள்ளதான், ஜலத்துக்கு வெளியே அவன் கப்பல் உண்டு பண்ணல, பேழை உண்டு பண்ணல, ஜலத்துக்குள்ளதான், ஜலத்துக்கு உள்ள பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. உடன்படிக்கைக்கு உள்ள பாதுகாக்கப்பட்டான். கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கைக்கு கீழ்பட்டவனா இருந்தான். அதனால அவனும் அவனோட இருந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்ப எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஏன் தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் சொல்றார், நான் உலக தோற்றம் முதற்கொண்டு உன்னை தெரிந்து கொண்டேன், உடன்படிக்கையை பண்ணினவங்களை நான் தெரிஞ்சு கொண்டேங்கிறாரு. இப்போ அப்படியா ஏசாயாவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 45:10 சொல்லுங்க, 10 வாசிங்க. தகப்பனை நோக்கி 45:10 ஏசாயா. ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி அல்லேலூயா. சில வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அந்த பேழையாகிய சபைக்குள்ள நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணது போல பாதுகாப்பா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி உங்களை பெற்ற தாயும் தாப்பன் என்ன பண்றாங்க, சில நேரங்களில் கண்டிக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் என்ன சொல்றோம், அதை வாசிங்க. தகப்பனை நோக்கி ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன உருவாக்குன, ஏன் என்ன ஜனிப்பித்த என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. வேதம் வாசி, பைபிள் படி, செல்லத்தோடாத அப்படின்னு சொல்லி சில கட்டளைகள் வருது. இந்த நோவா போல அந்த கட்டளைகளுக்கு கீழ்படிருமா? அல்லேலூயா. தாய் தகப்பனை எதிர்த்து பேசுறோம், எதற்காக பெத்த, ஏன் பெத்தன்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். அப்படி கேட்கிறவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஏன் பெத்தன்னு கேட்க கூடாது. ஏன் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க நம்ம யாரு? அல்லேலூயா. ஏன் பெத்தனை கேட்க கூடாது? எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தினால உடன்படிக்கை. அந்த ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கை என்ன? பாவம் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தரை பிரியப்படுத்துமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்றாரு, உலக தோற்றம் முதற்கொண்டு தெரிந்தெடுத்தான். அல்லேலூயா. தெரிந்தெடுத்தது மாத்திரம் அல்ல, அப்படியா எதற்காக தெரிந்து கொண்டாருன்னு சொன்னாக்கா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படியா யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14:7 7 10 14வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் இவ்வளவு காலம் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அப்படி இருக்க அல்லேலூயா. இவ்வளவு காலம் கூட தான் இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை தான் கேட்கிறோம். இந்த பிலிப்பு என்னன்ற கேள்வி கேட்கிறார் ஆண்டவரை நோக்கி. நீங்களும் நானும் என்னதான் பண்றோம், எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. பிதாவை காண்கிறவங்களா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார் ஆண்டவர் உங்களை, என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. ஏசாயா 43 அப்படியே 10-12 வாசிங்க.
நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் என்று சொன்னாக்கா இயேசு சாமியே திருவண்ணாரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்னார். அல்லேலூயா. நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் சாட்சிகளாய் இருக்கும்படி. எப்படி சாட்சி? அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டா? உடன்படிக்கை பண்ணி தெரிந்து கொண்டா. கர்த்தருக்கு பயப்பட்டு இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லிதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கையும் வாழ்ந்தார். அப்ப என்ன நீங்களும் நானும் என்ன அதை வாசிங்க. நானும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, அவருக்கு பின்னாடி இருப்பதும் இல்லை, நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் தேவன் சொல்லி யாரு சாட்சி கொடுக்கணும்? நீங்களும் நானும் தான் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. விக்கிரம் இல்லை, என்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவரை நீங்களும் நானும் காட்டணும்னா சொன்னாக்கா முதல்ல நம்மளுக்குள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்க வேணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் உலக தோற்றம் முதற்கொண்டு உலகத்தில் உள்ள புறஜாதி மக்களோடு தான் இருந்தோம். ஆனாலும் கோத்திரத்துக்கு ஒருத்தன, ஜனத்துக்கு ஒருத்தன, ஜாதிக்கு ஒருத்தன ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டார்? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ற? மத்தேயு 26:23 வாசிங்க. நம்மளுடைய பேச்சு என்னன்னு நம்மளுடைய சாட்சியை வெளிப்படுத்து. அல்லேலூயா. பேச்சு அதை வாசிங்க. 26 சற்று நேரத்துக்கு பின்பு பேதுருவினிடத்தில் வந்து மெய்யாகவே அல்லேலூயா உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தும். நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒருவனா இருந்தா, நீ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டது, உன்னை உடன்படிக்கை பண்ணது, ஞானஸ்தானத்தினால ஒருமனமானது, அப்படியா மாதம் திருவருமை இருக்கிறது, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருந்தால் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தும். உன் பேச்சு உனக்கு சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. உன் பேச்சு எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை காட்டுகிற பேச்சா இருக்குதா, இல்ல உலக மனுஷனை போல இருக்குதா? உன் பேச்சு என்னதான் சொல்லுது? உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தும். பேச்சு எப்படி பேசுறோம்? சபைக்குள்ள நல்லா தான் இருக்கிறோம், சாட்சியுள்ளவங்களா தான் இருக்கிறோம். வெளியில போனா வேற மாதிரி பேச்சு. அல்லேலூயா. அதற்காகவா ஆண்டவர் உங்களை என்னைய உலக தோற்றம் முதற்கொண்டு தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. டைம் கம்மியா இருக்கு, 12:30 முடிக்கணும்னு சொல்லி அது பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் ஆண்டவர் பேசுவா. தேவன் எதற்காக தெரிந்து கொண்டா? முதல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. இரண்டாவது சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு அவருக்கு முன்பாக நாம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அல்லேலூயா, அவருக்கு முன்பாக அவருடைய அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு இயேசு ஆண்டவர் என்னவானார்? உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் அல்லேலூயா அவருடைய மகிமையை கிருபையை மகிமைக்கு புகழ்ச்சியாக அல்லேலூயா காட்டுவதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பரிசுத்தம் உள்ளதா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய். கர்த்தருடைய அன்பு விசுவாசி மக்கள் ஒரே சபை, ஆனாலும் என்ன பண்றது இல்ல, விசுவாசிகளுக்குள்ள வருமானம் இல்ல, அவருடைய அன்பு இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல.
அல்லேலூயா. அதற்காகவா தெரிந்தெடுத்தார்? அதுக்காகவா உடன்படிக்கை பண்ண நீங்க ஞானஸ்தானத்துல பாட்டு பாடணும்? சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையே தருவான் என்று சொல்லி. அல்லேலூயா. குற்றமில்லாதவர்களா இருக்கும்படியாக, பரிசுத்தர்களா இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டான். உன் பேச்சு என்ன, உன்னை சாட்சி உள்ளவனாய் காணப்படும். நீங்களும் நானும் எப்படி பேசுகிறோம், எப்படி அவருடைய அன்பை பரிமாறுகிறோம், எப்படி குற்றமில்லாதவர்களாய் நடந்துக்கிறோம். அல்லேலூயா. சகரியா எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 1:6 அத வாசிங்க. 1:6 சகரியா எலிசபெத் அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நீங்களும் நானும் குற்றமற்றவர்களா இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களா இருக்கிறோமா? இல்ல உடன்படிக்கைக்கு உட்பட்டு நடந்துட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. சில என்ன பண்ற ஆகாத சம்பாஷணைகள், நீதிமொழிகள் என்னதான் சொல்றது? ஆகாத சம்பாஷணை உன்னுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கையை கெடுக்கும். அப்படிப்பட்ட சம்பாஷணைகளை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுக்கல. உலக தோற்றம் முதற்கொண்டு தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? முதல்ல பார்த்தா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, இரண்டாவது பார்த்தா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கடைசியாக அல்லேலூயா உபாகமத்தின் புஸ்தகம் 7:6 அல்லேலூயா இப்படியாய் சொல்லுகிறது, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. பேதுரு 2:9 அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்னாக்கா, சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரத்துல 16, 17 அதை தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் விமலா வாசி, யாராவது வாசி டக்குன்னு. 50வது அதிகாரம் 16, 17, 18. தேவன் பின்னோன்றார் துன்மார்க்கனை நோக்கி, நீ என்னுடைய பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் சொல்லவும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிறாரு. என்னுடைய சிக்ஷையை பகைத்து, இப்ப வார்த்தை சொல்ற இந்த வார்த்தையை பின்னாக எரிந்து போட்டு, நீ என்ன பண்ற? திருடனை காணும் போது அவனோடு கூட ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு. வாசி டக்குனு. உன்னுடைய வாயை என்ன நல்லதுக்கல்ல பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன்னுடைய நாவு என்ன பண்ணுது? நல்லதை பிணைக்கிறது இல்ல, சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன்னோட போஜனம் பண்ணுறவன், உன்னோட அப்பம் புசிக்கிறவன், உன்னுடைய சொந்த சகோதரனுக்கு விரோதமாக ஒரே சபை, ஒரே தாய், அந்த தாயின் மகனுக்கு என்ன பண்ற? அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று சொல்லி நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பேரி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பார் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எதற்காக தெரிந்து கொண்டார்? முதல்ல பார்த்தோம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, இரண்டாவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, மூன்றாவது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஊழியத்தை செய்யணும்னா முதல்ல என்ன வேணும்? சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? பரிசுத்தமாய் வாழ வேணும். அல்லேலூயா. அப்புறம் தான் என்ன பண்ணணும்? பிரமாணத்தை கடைபிடிச்சு புண்ணியங்களை அறிவிக்கும்படியோ.
இப்படி புண்ணியங்களை அறிவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் இருப்போமானால், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:27 கடைசியா என்னதான் நடக்கு? இப்படி உண்மையாய் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசமா இருக்கிற நீங்களும் நானும் உண்மையாய் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய பரிசுத்த பானம் பண்ணி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால், முடிவில் 13:27 மார்க்கு, அப்பொழுது அவர் அங்க பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதர்களை அனுப்பி தாம் உடன்படிக்கையின் மூலமாக ஞானஸ்தானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பான். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம், சாட்சியுள்ள வாழ்க்கை, அல்லேலூயா, அப்புறம் ஊழியம், இதெல்லாம் உண்மையாய் செய்தோமானால் என்ன பண்றாரு? 4 திசையிலிருந்து பூமியின் கடைசி முட்டு, வானத்தினுடைய கடைசி முட்டு நம்மளை என்ன பண்ணுறாரு? சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்வார். அப்ப ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளணும்னா நீங்களும் நானும் உலக பிள்ளைகளை போல அல்ல, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேணும். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகல்ல. ஏன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அதனால இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தமா இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. சகோதரனுக்கு விரோதமா அவதூறு பண்ணாம இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. தாயின் மகனுக்கு விரோதமா அவதூறாய் பேசாமல் இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொந்த சகோதரன் சச்சுக்குள்ள நல்லா பேசுறோம், வெளியில போனா அவதூறு. அல்லேலூயா. ஆண்டவராக அவங்களை பிரியப்படுவாரா? துக்கப்படுவா. அல்லேலூயா. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் என்ன பண்ணணும்? அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து நிதானித்து அறிய கடவன் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிதானித்து அறிய வேணும். ஏன்னா அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் என்ன பண்றோம்? வருகிற பாருங்கள்ல பானம் பண்ண போறோம். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அல்லேலூயா. இப்ப ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே இருந்தவனமா கண்களை மூடி, பா நீங்க உலக தோற்றம் முதற்கொண்டு என்ன தெரிந்து கொண்டீங்க. எதற்காக தெரிந்து கொண்டீங்க? ஒருவேளை நீங்க என்ன தெரிந்து கொள்ளலைன்னா நான் உலக மனுஷர்களை போல வேற மாதிரி இருந்திருப்பாண்டவரே. உலக தோற்றம் முதற்கொண்டு, உலகம் உண்டானது முதற்கொண்டு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. கொஞ்சம் பேரா தெரிஞ்செடுத்திருக்கிறீங்க. நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்நாண்டவரே, உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வேணாண்டவரே. நான் பரிசுத்தமா இருக்க விரும்புறேன், ஆனாலும் சில பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து என்னால விடுவட முடியவில்லை. அல்லேலூயா. செல்போன் மூலமா சில பாவ பழக்க வழக்கங்கள், வேண்டாத காரியங்கள், பரிசுத்தமா வாழ முடியல ஆண்டவரே. நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாவற்றிலும் பண்றேன். உம்மை பிரியப்படுத்தும்படி, உமக்கு பிரியமானபடி நான் பாடுறேன்னா, பரிசுத்தமா பாடுறேன்னா, என்னுடைய நாவு பரிசுத்தமா இருக்குதா? என்னுடைய கண்ணு பரிசுத்தமா இருக்குதா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ் ஆண்டவரே. நான் புண்ணியங்களை அறிவிக்கிறவனா இருக்கணும். அதற்கு முதல்ல நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ் ஆண்டவரே. நான் முதல்ல பரிசுத்தப்படுத்தணும். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது? பரிசுத்தரா இருக்கும் பொழுது நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய் என்று சொல்லி இருக்கிறது. நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், நீ உடுத்துற ட்ரெஸ் அது தேவனை பிரியப்படுத்தணும். நீ செய்கிற காரியம் அதை தேவனை பிரியப்படுத்தணும். நீ செல்போன் யூஸ் பண்றியா, அது எதை தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் அதுல இருக்கா? இல்ல தேவனை தூசிக்கிற மாதிரி, தேவன் அப்படியா துக்கப்படுற மாதிரி காரியங்கள் இருக்கா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் உன்னை என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அர்ப்பணிப்போடு அப்பா சமூகத்தில், அப்பா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படியா இருந்திருப்பேன், இப்ப என்னுடைய பேச்சு காட்டி கொடுக்கும், என்னுடைய பேச்சு சாட்சி கொடுக்கும், என்னுடைய பேச்சு, என்னுடைய நட, என்னுடைய உட, என்னுடைய பாவனை, நான் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டி கொடுக்க ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு
ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் பணித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். எல்லாருமாய் கேட்டதான சத்தியத்தின்படியாக ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொண்டே என்று சொன்னீர் ஐயா. அதே போல் இன்றைக்கு சொல்லாவதாக ஒரு ஆண்டு அறியாமல் இருந்தோம், தெரியாமல் இப்பொழுதோ நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் இன்னும் நாம் பலப்படும்படியாக, இன்னும் விசுவாசப்படும்படியாக, இன்னும் கர்த்தரை பிரிவு வாழ்க்கை வாழும்படியாக, நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் அவன் கர்த்தர் நாள் விசேஷமாய் நம்ம இப்பொழுது எழுந்திருப்பி கர்த்தரை கன்று நம் காணியில் படைப்போம். கர்த்தர் வாசிப்போம். எல்லாம் நம்ம எழுதி நின்று கர்த்தரை கன்று நம் காணியில் படைப்போம். கர்த்தர் வாசிப்பார்.